ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 5 தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூ ஆர் வாட்சிங். ஓகே பேபி. ஜூன் 7, 2012 ஐஃபா அவார்ட் சிங்கப்பூரில் நடந்துச்சு. இது ஒரு இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷன். ஸோ எல்லா லாங்குவேஜ் ஆக்டர்ஸுக்கும் அவார்டு கொடுப்பாங்க. எல்லா லாங்குவேஜ் ஆக்டர்ஸும் அங்கே இருந்தாங்க. ஸோ காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கணும். பட் அந்த ஃபங்க்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹிந்தியில் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கொடுக்க ரஹ்மான் சாரை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ரஹ்மான் சார் என்ன பண்ணார்னா, இந்த ஐஃபா சிறந்த நடிகருக்கான விருது ரன்பீர் கபூர் அவர்களுக்கு. டூ 2014 ராணக்குங்கிற மியூசிக் ஆல்பமை ரஹ்மான் சார் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ஆல்பம் லான்ச்சுக்கு சீஃப் கெஸ்ட்டாக சல்மான் கானை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ சல்மான் கான் ரஹ்மான் சாரை கலாய்க்கிற மாதிரி, ரஹ்மான் ஒரு ஆவரேஜ் மியூசிக் கம்போசர் தான், அப்புறம் எப்போ ஆஸ்கார் வின் பண்ண கம்போசர்லாம் என் படத்துக்கு கம்போஸ் பண்ணுவாருன்னு கேட்டார். ரஹ்மான் சார் அது எல்லாத்துக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டாரு. கடைசியில் சல்மான் கான் போகும்போது எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரு. அப்போ ரஹ்மான் சார் என்ன பண்ணாருன்னா, आप सबको पता है कि बड़ी एवरेज हैं, दिल वाले पूछ देने जा சல்மான் கான் போன அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸும் அவர் கேட்டதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலையே, அவர் கூட எப்போ படம் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அப்போ ரஹ்மான் சார் என்ன சொன்னார்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணால் பண்ணுவேன்ட்டாரு. तो ये आंसर कब आएगा और कब हम देखने वाले हैं उनके लिए आपको काम करते हुए? And then he has to do movies which I like. If you think you are bad, I am your dad. சிஎஸ்கே விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் செப்டம்பர் 22 நடந்துச்சு. அன்னைக்கு மார்னிங் ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கேவை கலாய்க்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. குட் மார்னிங், ஹேவ் அ லக்கி டேன்னு ஒரு பூ போட்ட படம். அதுக்கு சிஎஸ்கே ரிப்ளை ட்வீட் ஒன்று போட்டாங்க. டூ 2017 இந்தியாவில் ஸ்னாப்சாட் அதிக நபரால் டவுன்லோட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த கம்பெனி இந்தியாவில் யூசர் பேஸை அதிகப்படுத்தலான்னு மீட்டிங்கில் பேசினாங்க. அப்போ அந்த கம்பெனி சிஇஓ ஈவன் ஸ்பிகல் என்ன சொன்னார்னா, இந்த ஆப் பணக்காரங்களுக்கு மட்டும்தான், இந்தியா மாதிரி புவர் கண்ட்ரிலலாம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் அப்படி பேசினதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கு அம்பானி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, உன்னோட மொத்த சொத்தே 4 பில்லியன் தான், என்னோட மொத்த சொத்து 30 பில்லியன், என்னால் உன்னோட பூஸ்னிக் ஆப்பை 7 தடவை வாங்க முடியும், இப்போ சொல்லி யார் புவர்னு. இந்த ஃபோட்டோவில் தோனி ஒரு பொண்ணுக்கு ஆட்டோகிராஃப் போடுறாரு. அப்போ பக்கத்தில் இருந்த உத்தப்பா, தினேஷ் கார்த்தி, யுவராஜ் சிங் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆனால் இங்கே இன்னொருத்தரும் இருக்காரு. எண்டு கார்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம சேனலில் இப்போ புதுசாக ஜாயினுங்கிற ஒரு பட்டன் வந்திருக்கும் சப்ஸ்கிரைப் பக்கத்தில். அது எதுக்குன்னு நான் சொல்கிறத விட எங்கள் அண்ணா சொல்லுவார், கேளுங்க. அந்த உண்டியில் நீங்கள் சிறுக பணம் போட்டீங்க அப்படின்னா இந்த பாடி இன்னொரு 6 மாதமோ 1 வருஷம் தாக்கு பிடிக்கும். கீழே போய் அதை ஜாயின் பண்ணால் அமைக்கிடுங்க. அதில் ஓடுக்கிற பிளானில் உங்களுக்கு எந்த பிளானு சரியாக இருக்குமோ அந்த பிளானில் கொஞ்சம் காசை போட்டு சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து உயிரோடு இருக்கும். நன்றி.